வானிலையில் விடுங்க. வானிலையில் விட்டுட்டு அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பூண்டு பல் தட்டி போட்டது, அதுக்கப்புறம் ஒரு கப்பு வெங்காயம். அது நல்லா வதங்கணும். அது பொன்னிறமாக வதங்கின உடனே அது கூட பச்சை மிளகாய் ஒரு 4 அதை கீறி போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்குங்க. அதில் நல்லா வதங்கி வந்தவுடனே ஒரு 15 பல் பூண்டு உரிச்சது போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்குங்க. வதக்கி முடிஞ்சதும் அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் பொழுது அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு, ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம குழம்புக்கு தேவையான உப்புலாம் போட்டுட்ருக்கோம் கரைச்சதில், அதனால் இதுக்கு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு அந்த வெங்காயம் அப்போ நல்லா குழஞ்சி வரணும். அதனால் வெங்காயத்துக்கு போட்டு அதை வதக்குங்க. அது கூட தக்காளியும் ஒரு கப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி நல்லா எண்ணெய் பிரியணும். பிரிஞ்சு நல்லா குழஞ்சி வரும் பொழுது நம்ம கரைச்ச அந்த புளி கரைசலை அதில் விட்டுடணும். அதான் கூட நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதையும் அந்த தண்ணியும் விடுங்க. அதில் விட்டு நல்லா உப்பு, காரம், உரப்பு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு, எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக தெரிஞ்சது, அதனால் நான் திரும்பவும் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தூவி அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு அதை நல்லா மூடிடுங்க. ஒரு 10 நிமிடம் நல்லா கொதிக்கட்டும். அந்த புளி வாசனை, மிளகா வாசனை, பச்சை வாசனை எல்லாமே போகணும். நல்லா போயிட்டு நம்ம விட்ட எண்ணெய் மேலே வரும். அதுதான் அதற்கான பதம். நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும் பொழுது நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் வெல்லம் போடுங்க. வெல்லத்தூள் போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா கலந்து அந்த குழம்பெல்லாம் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா குழம்பு கொச்சிடுச்சு, குழம்பு வாசனை வரும். அந்த நேரம் எண்ணெய்லாம் மேலே அந்த கலரெல்லாம் மாறிடும். அது மாறி நல்லா சுருண்டு வரும்பொழுது பார்க்கும் பொழுது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் எடுத்த அந்த கழுவி வச்ச அந்த மீன் துண்டுங்களை எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று, ஏன்னா அப்படியே மொத்தமாக கொட்டக்கூடாது. ஏன்னா மீன் அப்படியே உடஞ்சிரும். அதனால் அந்த மாதிரி கொட்டாமல் ஒன்றா அந்த அப்படியே சுற்றி அந்த கடாயில் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருங்க. வானிலையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த குழம்பு கொதிச்சா போதும். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா மீன் வெந்துடும். நீங்கள் பாருங்கள். அது அப்போவும் அந்த மீனில் இருக்கிற எண்ணெயும் நம்ம ஏற்கனவே விட்டுருக்க எண்ணெயும் எல்லாம் சேர்ந்து அழகாக மேலே மிதந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் தேங்காயும் போட்டு கொஞ்சம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் அது காரம் இல்லாமல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக